வணக்கம். பேராசிரியரின் பார்வையில் அக்யூபங்க்சர் 12வது பயிலரங்கம் சிறப்பாக நடைபெற்றது. ஏற்கனவே நடந்த 11 பயிலரங்கங்களுடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த பயிலரங்கத்திற்கு வந்தவர்களினுடைய எண்ணிக்கை மட்டும் மிக குறைவு. காரணம், மிக கனத்த மழை, அனைத்து இடங்களிலும் நீர் சூழ்ந்த ஒரு நிலை, போக்குவரத்து இல்லாத ஒரு சூழ்நிலை. இப்படி இருந்தும் பல சிரமங்களுக்கு இடையிலே இந்த ஐவரும் வெளியூர்களிலிருந்து இந்த வகுப்பிற்கு வந்திருந்தார்கள். இது மிகப்பெரிய உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் எனக்கு வழங்கியது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த கடந்த 11 பயிலரங்கங்களில் நடந்தவற்றின் ஒரு தொடர்ச்சியாக இந்த பயிலரங்கம் நடைபெற்றது. ஒவ்வொரு அக்யூபங்க்சர் சிகிச்சையாளரும் ஒரு சக்தி ஓட்ட பாதையாக மாறுகிறார். அதைத்தான் நாம் மேன் பிஹைண்ட் த நீடில், த 60th மெரிடியன் அப்படின்னு சொல்கிறோம். அது ஏன், அது உண்மைதானா? அக்யூபங்க்சர் சிகிச்சையாளர் அந்த நோயாளியின் சக்தி ஓட்ட பாதைகளில் ஒன்றாக கணிக்கப்படுவது சரிதானா என்பன போன்ற கேள்விகளுக்கு விடை தேடினோம். பங்கு பெற்றவர்களுக்கு விடை கிடைத்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். நான் அக்யூபங்க்சர் பயின்ற பிறகு சக்தி மண்டலத்தை அல்லது சக்தி மையங்களை புரிந்து கொள்வதற்கு துவக்க நிலை பயிற்சியாக நான் மேற்கொண்ட இந்த பெண்டுலம் டவுசிங் அப்படிங்கிற ஒரு நுட்பத்தை வந்திருந்தவர்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கின்றேன். நிச்சயமாக இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஊக்கத்தையும் உத்வேகத்தையும் அவர்களுக்கு வழங்கும்னு எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் அக்யூபங்க்சர் சிகிச்சையாளர்கள் தங்களுடைய திறனை, குணமளிக்கும் ஆற்றலை மேம்படுத்தி கொள்வதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை பற்றி மிக தெளிவாக உரையாடினோம். பங்கு பெற்றவர்களின் கருத்துக்களையும் நீங்கள் இப்போது கேட்கலாம். இந்த 12 பயிலரங்கங்களுக்கும் தொடர் ஒத்துழைப்பையும் ஆலோசனைகளையும் வழங்கி, குறிப்பாக இந்த முறை நம்முடைய அட்டாமா தலைவர் டாக்டர் சபீர் அவர்கள் வெளிநாட்டில் கொழும்புவில் இருந்த நிலையிலும் அங்கிருந்தபடியே அழைப்புகளை எல்லாம் அட்டாமா உறவுகளுக்கு அனுப்பி இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்புரிந்தமைக்கு அவருக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் தொடர்ந்து இந்த பயிலரங்கங்களை வேறு வடிவத்தில் நடத்துவதற்கான திட்டங்களை மேற்கொண்டுள்ளோம். அதை பற்றிய அறிவிப்புகள் வெளியிடப்படும். மீண்டும் இதே போன்ற பயிலரங்கங்களில் தொடர்ந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம். சாரோட கிளாஸஸ் இது வரைக்கும் நான் அட்டன் பண்ண எல்லாமே ரொம்ப பிரமாதமாக இருந்தது. என்னென்ன அவர் டீச் பண்ணும்போது ரொம்ப பொறுமையாக தெளிவாக அழகாக சொல்லும்போது இன்னும் கேட்கணும் போல் ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு வந்தது. டவுட் கேளுங்கன்னு அவர் கேட்கும்போது என்ன டவுட் இருக்குன்னு ஒரு கொஸ்டின் எனக்கே வருது. ஏன்னா அந்தளவுக்கு கிளியர் பண்ணிடுறாரு எல்லாமே. ஒவ்வொரு கிளாஸும் நான் வரும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டோடு வருவேன். ஐயோ டிலே ஆகுதே, சீக்கிரம் நம்மளால் டிலே ஆகுது, இந்த கேட்கணுமேன்ட்டு ஆர்வமாக ஓடி வருவேன். சென்னையிலேருந்து வந்தாலுமே கூட சாருக்கு தான் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அதே சமயம் ஒவ்வொரு முறையும் லஞ்சு ப்ரொவைட் பண்ணுறாங்க, அது மேடம்க்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். ரொம்ப டேஸ்டியான ஃபுட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. கஷ்டமாக நினச்சி யாருமே பண்ணலை. எல்லாருமே இது ஒரு சர்வீஸாக நினச்சி பண்ணுறதுனால எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நகீஸ் மேம், சலாவுதீன் சார், எல்லாமே எனக்கு இவங்க இவ்வளோ இப்படியும் இருக்காங்க அப்படின்னு தோணுது. நாமளும் இந்த மாதிரி இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணணும்னு ஒரு தாட் எனக்குள்ளே வருது. ரொம்ப தேங்க்ஸ் சார். இப்போ இந்த கிளாஸ் அட்டன் பண்ணால் இது ப்ரானிக் ஹீலிங்கிறது எனக்கு நியூ சப்ஜெக்ட் தான். இருந்தாலும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ப்ளஸ் பெண்டுலம், அதே பெண்டுலம் பற்றியும் சார் அழகாக சொன்னார். இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இந்த கிளாஸில் ஹெல்த்னா என்னது, ஹீலிங்னா என்னது, ட்ரீட்மெண்ட்னா என்னது அப்படின்றத பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். கிளியராக லிட்ரலாக அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதை ஆல்ரெடி கற்றுக்கிட்டதே ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்காக இருந்துச்சு. இன்றைக்கி நடந்த கிளாஸ் a man behind the needle.
ஸோ இந்த கிளாஸ் பற்றின எந்த ஐடியாவுமே இல்லாமல் தான் இங்கே வந்தேன். இவ்வளோ தடைகள் தாண்டி மழை பெஞ்சிட்டு இருந்தது, ட்ரெயின் வரல, நிறைய ப்ராப்ளம்ஸ், இதெல்லாம் தாண்டி சரி இந்த கிளாஸ் புதுசாக இருக்கே இந்த டாப்பிக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்தது வீண் போகலை. எப்பயுமே இந்த அளவுக்கு நான் கிளாஸை என்ஜாய் பண்ணி நான் கவனிச்சது கிடையாது. இன்றைக்கி ரொம்ப என்தூசியாஸ்டிக்காகவே இருந்தது. ஸோ இன்றைக்கி கிளாஸில் நிறைய புது புது விஷயம் கற்றுக்கிட்டேன். இதெல்லாம் இனிமேல் எப்படி அப்ளை பண்ணி எப்படி நம்ம ஃபேவர் பண்ணிக்கணும் அப்படின்றது நிறைய கற்றுக்கிட்டேன் இங்கே இந்த கிளாஸில். ஸோ இட் வாஸ் வெரி யூஸ்ஃபுல். தேங்க்யூ. என் பேர் அமுதா. நான் சென்னை வியாசர்பாடியில் இருக்கேன். இங்கே ஃபஸ்ட்டு ஒரு 2வது கிளாஸ் 3வது கிளாஸ்க்கு வந்திருக்கேன் நான். அப்போ சில விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நடுவில் என்னால் வர முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் நான் மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அப்புறம் இப்போ இந்த கிளாஸ்க்கு சார் ஒரு பெண்டிலும் சொன்னாங்க. நான் அது வேறு மாதிரி ஏதோ இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அந்த பெண்டிலும் இவ்வளோ சிம்பிளாக சொல்லிட்டாங்க. பெண்டுலம் இவ்வளோ விஷயம் பண்ணுதுன்றது எனக்கு இப்போ தான் நல்ல ஆழமாகவும் அழுத்தமாகவும் புரியுது. பிரபஞ்சத்துக்கும் பெண்டுலத்துக்கும் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றது யோசித்தேன். ஆனால் அதுக்கும் இதுக்கு ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கிற மாதிரி சார் சொல்லி கொடுத்தது. நம்ம இவ்வளோ நாள் யூஸ் பண்ணாமல் விட்டுட்டோமேன்னு ரொம்ப இதுவாக இருக்குது. ஆனால் இந்த கிளாஸ்க்கு இன்றைக்கி வராதவங்களுக்கு இது மிஸ் ஆகிடுச்சு. எனக்கு ஓகே, எனக்கு கிடச்சிருக்குது.